சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதி வழிபாடு. இந்த சக்தி கணபதி வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சக்தி கணபதி அந்த சிலை ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அந்த சிலை கடைகளில் கிடைக்கக்கூடிய சிலை தான். நான் பிரத்யேகமாக நான் சிலையை தரேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லலை. சக்தி கணபதி சிலை கடைகளில் வாங்கி வச்சுக்கணும். அந்த சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். எப்படி அபிஷேகம் சொன்னால், எந்த ஒரு சிலைக்கு அபிஷேகம் பண்ணுகிற போதும் முதல்ல தண்ணீரினால் அபிஷேகம் பண்ணணும். இந்த தண்ணீர் எதற்காக அபிஷேகம் பண்ணுறோம்னா, மனம் இருக்கிறதே, இந்த மனசு தூய்மையாக ஆகும். தண்ணீரினால் அபிஷேகம் பண்ணுகிற போது நம்முடைய மனது தூய்மையாக ஆகிறது. அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு பிறகு பால் அபிஷேகம் செய்துட்டு வரணும். இது தொடர்ச்சியாக இந்த 2 அபிஷேகங்கள், நீங்கள் மற்ற அபிஷேகங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த 2 அபிஷேகமாவது இருக்கணும். அப்படி இந்த 2 அபிஷேகங்களை செய்துட்டு வரும்போது சக்தி கணபதி வழிபாடு அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி அப்படின்னு கொடுக்கும். சில குடும்பங்களில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, ஜோதிடம் பார்க்க வரவங்க, எங்களுடைய வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்குது சார், ஏதோ பிரச்சனை இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது பல ஜாதகங்களில் பிரச்சனை இருக்காது, வாஸ்து தோஷத்தினால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னாலும் இந்த சக்தி கணபதி வழிபாடு தான். நீங்கள் இந்த சக்தி கணபதிக்கு அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு பண்ணணும். அப்படி பட்னி போட்டுறக்கூடாது. ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை செய்து பாருங்க, அதி அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு பரிகாரம் இது.